வெல்கம் டு ஆண்டனா பெட்டி. ஒரு சூப்பரான சுண்டல் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டல் குருமா நைட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையில் சுண்டல் ஊற வச்சா போதும். இல்லை காலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா முத நாள் நைட்டே சுண்டல் ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். சுண்டல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயத்தை பொடியை கட் பண்ணி வதக்கிட்டு அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லை இஞ்சி பூண்டு இடித்தது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்புத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்த சுண்டல் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுண்டல் மீதம் வச்சுக்கோங்க. அதை இது மாதிரி ஒரு டம்ளர் வச்சு நல்லா மசிச்சு விட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் சுண்டல் குருமா. அதுக்காக இது மாதிரி ஆட் பண்ணும். இப்போ ஒரு 4 அல்லது 5 பல் தேங்காயை அரைச்சி விட்டு இறக்குனீங்கன்னா போதும், ஒரு சூப்பரான சுண்டல் குருமா ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.